நறுமை மக்களே, இன்று கணபதியை பற்றி. கணபதியே, கண்ணின் ஒளியில் காட்சி தரும் கணபதியே, கவிதையின் கருத்தில் காட்சி தரும் கணபதியே, எல்லோருக்கும் பிடித்த கடவுளே, காட்சி தரும் நற்காட்சி தரும் கணபதியே. கணபதியே, மரத்தை காக்கும் கணபதியே, செடி கொடிகளை காக்கும் கணபதியே, விலங்குகளை காக்கும் கணபதியே, மனிதர்களை மாணிக்கமாக்கும் கணபதியே வணங்குகிறேன். கணபதியே, ஒளிக்கு வரி வடிவம் கொடுத்தவனே, மணிக்கு ஒளி வடிவம் கொடுத்தவனே, தண்ணீருக்கு நிற வடிவம் கொடுத்தவனே, மனிதனுக்கு சொல் வடிவம் கொடுத்தவனே வணங்குகிறேன். கணபதியே, நிறத்தில் மனத்தில் நிழலில் ஒளியில் ஒளிந்திருப்பவனே வணங்குகிறேன். சுவையில் மணியின் ஒளியில் ஒளிந்திருப்பவனே வணங்குகிறேன். வணக்கத்திற்குரியவனே, கடவுள்களில் மூத்தவனே, கண்ணீர் சிந்தவிடாமல் காப்பவனே வணங்குகிறேன். கணபதியே, கல்லிலிருந்து வடிவமாய் வருகிறாய், சொல்லிலிருந்து பொருளாய் வருகிறாய், மண்ணிலிருந்து வைரமாய் வருகிறாய், மரத்திலிருந்து தென்றலாய் வருகிறாய், மனிதரிலிருந்து புது புது ஆற்றலாய் வெளிப்படும் உன்னை வணங்குகிறேன் கணபதியே. கணபதியே, வீட்டிற்கு ஜன்னல் வைக்க கற்றுக் கொடுத்தாய், முகப்பிற்கு கதவு வைக்க கற்றுக் கொடுத்தாய், கண்ணில் படும் அனைத்தையும் உபயோகிக்க கற்றுக் கொடுத்தாய். உன்னை வணங்குகிறேன் கணபதியே, உன்னை வணங்குகிறேன். கணபதியே, பசுவுக்கு தெய்வீகத்தை புகுத்தினாய், பறவைக்குள் இறக்கையை புகுத்தினாய், மனிதருக்குள் மனிதத்தை புகுத்தினாய். வணங்குகிறேன் கணபதியே, வணங்குகிறேன். கணபதியே, பணத்திலிருந்து பொருளாய் வெளிப்படும் உன் ஆற்றலை வணங்குகிறேன். இறைவா, உன்னை வணங்குகிறேன். என் அருமை மக்களே, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனது இந்த முயற்சிக்கு உதவி செய்யவும்.